எதுவுமே ரொம்ப கிட்ட வச்சு படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு 1 arm டிஸ்டன்ஸில் வச்சு படித்தா ஒன்று அலர்ஜி வரலாம், இன்னொன்று ட்ரைனஸ் வரலாம். நீங்கள் வெளியில் போகாமல் படம் வரைஞ்சிக்கிட்டு புக்கு படிச்சுக்கிட்டு வீட்லேயே இருந்தாலும் உங்களுக்கு பவர் வரதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஒரு 1 hour ஆஃப் அவுட்டோர் ஆக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்கன்னா ரிஸ்க் ஆஃப் குக்கும்பர்ஸ் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம கண்ணில் வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் உண்மையிலேயே எஃபெக்டிவாக இருக்குமா? ஸோ இந்த மீன், கேரட் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால உண்மையிலேயே கண்ணுக்கு நல்லது தானே? இந்த சம்மர் ஹாலிடேஸை உங்க குழந்தைங்க யூஸ்ஃபுல்லாகவும் ஆக்டிவாகவும் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உடனே நியூரோஸ்பார்க் சம்மர் கேம்பை என்ரோல் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் யாராவது ஒருத்தவங்க கண்ணாடி போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட டவுட்டாக கேட்டு நம்ம சாவடிச்சிருவோம். அதே மாதிரி அவங்க கண்ணாடியை கூட நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், நிறைய ட்ரை பண்ணி பார்ப்போம். அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, ஆனால் அதை நீங்கள் நம்பவும் மாட்டீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம கூட ஐ டாக்டர் யஷ்வந்த் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். ஹலோ, வணக்கம். ஸோ அந்த மாதிரி என்கிட்டயே நிறைய கேள்விகளாக கேட்டு டம்ப் பண்ணியிருக்காங்க சார். அதெல்லாம் தான் உங்ககிட்ட நான் இப்போ கேட்க போகிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பவர் கிளாஸ் போட்டிருக்கேன். இதை என் ஃப்ரெண்ட் வாங்கி ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நானே என்ன அறியாமல் சொல்லிடுவேன், இந்த மாதிரி இந்த இதை நீ ட்ரை பண்ணனா உனக்கு வந்து கண்ணு வலிக்கும், உனக்கு பவர் கம்மியாயிரும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். ஆனால் இதை எங்கேயோ நான் கேட்டிருப்பேன் இல்லையா? ஸோ இது உண்மைதானா? ஒரு பவர் கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணால் அவங்க பவரும் கம்மியோ இல்லை அதிகமோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி ஆகாது. ஆனால் இது என்னென்னா தேவையில்லாத தலைவலி உண்டாக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்களோட பவர் என்ன, அதோட எக்ஸாக்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் என்னன்னு தெரியாமல் நம்ம இன்னொருத்தரை போடும்போது ஏற்கனவே நாட்டில் நிறைய தலைவலி கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர். இது நம்மளா தேடிக்கிற தலைவலியை மாதிரி ஹெடேக் அந்த மாதிரி தேவையில்லாமல் கேன் காஸ். ஆனால் அதனால உங்களுக்கு கண்ணாடி பவரோ அதெல்லாம் ஒன்றும் வராது. நீங்கள் வேறு எது சொல்லிட்டீங்க, இனிமேல் கண்டினியூஸாக வாங்கி போட்டு ட்ரை பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அது போடக்கூடாது. ஓகே சார், போட்டால் அந்த ஹெட்டேக் வரும் அப்படிங்கிறது உண்மை. ஓகே, இதே மாதிரி தான் நான் வந்து கண்ணை கூல் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ வெயில் காலம் வேறு வந்துருச்சு இல்லையா? நிறைய பேர் வந்து எண்ணெயெல்லாம் கண்ணுக்குள்ளே விடுறாங்கல்ல, அதெல்லாமே நல்லது தானா? உண்மையிலேயே கூல் ஆக்குமா கண்ணு? அவசியம் இல்லை. அது எண்ணெய் அது எதுவுமே போட வேண்டாம். ஆக்சுவலாக கண்ணோட அந்த கண்ணீர் டியர்ஸுக்குள்ளே எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, வாஷிங் அவுட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதை தாண்டி கண்ணை கூலிங் பண்ணணுன்னா ஜில்லு ஒத்தடம், கூல் கம்ப்ரஸஸ் சொல்லுவோம். ஐஸை வந்து ஒரு பனியன் கிளாத்தோ மஸ்லின் கிளாத்திலோ ரேப் பண்ணி கண்ணை மூடி வச்சுக்கலாம். ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துடலாம். கண்டினியூஸாக வச்சா பெயின்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த ஐஸ்லேயே ஒரு கிளாத்தை டிப் பண்ணிவிட்டு எழுந்து நல்லா அதை ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு கண்ணை மூடி ஒத்தட மாதிரி வச்சா இட் ஒர்க்ஸ் வெல். சில பேர் தே ப்ரிஃபர் ஜெல் பேக்ஸ். ஸோ கோல்டு கம்ப்ரஸர்ஸ் வச்சா நல்ல ரிலீஃப் இருக்கும். இன்ஃபேக்ட் சம்மரில் வந்து ஹீட்னால உங்களுக்கு அலர்ஜி இஸ் வெரி காமன். அலர்ஜிக் ட்ரை ஐ சொல்லுவோம். ட்ரைனஸும் இருக்கும், ஆனால் ப்ரைமரி காஸ் அலர்ஜியாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு கோல்டு கம்ப்ரஸர்ஸ் இஸ் அ ப்ரூவன் ட்ரீட்மெண்ட். ஓகே, இந்த எண்ணெய் விடுறதுனால பிரச்சனையே ஏதாவது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அது அன்ஸ்டரைல் இது. ஸோ நீங்கள் அப்படி உங்களுக்கு இதை தாண்டி உங்களுக்கு கண்ணுக்கு போடணுன்னா யூ கேன் ஹேவ் லூப்ரிகேட்டிங் ட்ராப்ஸ். ஸோ லூப்ரிகேட்டிங் ட்ராப்ஸ்லேயே அந்த எண்ணெய்னு இல்லை, அதை பியூரிஃபைட் வெர்ஷன் இருக்குது. அதில் பாலியத்திலின் கிளைகாலின், இட் இஸ் அ ஃபேட்டி திங். எல்லா மினரல்ஸ் எல்லாமே கண்ணுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கூலிங்க்கோ அதுக்கோ தேவையானது ட்ராப்ஸ்லேயே இருக்குது. ஸோ யூ கேன் ஹேவ் அ லூப்ரிகேட்டிங் ட்ராப்ஸ். ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு போட்டால் இன்னுமே நல்லா கேட்கும். ஓகே, ஜென்ரலாக ஏதோ ஒரு ஆயில்னு எடுத்து போடாமல் நம்ம ஐக்கானதுன்னு ஸ்பெசிஃபிக்காக. எக்ஸாக்ட்லி. ஏன்னா லூப்ரிகேட்டிங் ட்ராப்ஸ்னால் அதுக்கு ஒரு ஷெல்ஃப் லைஃப் இருக்குது, எக்ஸ்பைரி டேட் இருக்கும். குவாலிட்டி கண்ட்ரோல் மூலமாக நல்ல ரெப்யூட்டட் கம்பெனிஸ் மூலமாக வரும்போது நமக்கு அட்லீஸ்ட் ஒரு இது இருக்குது. நம்ம எண்ணெய் எடுத்து கண்ணுக்குள்ளே போடுறது வந்து இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஹை ரிஸ்க் இதுதான் இருக்குது, பெனிஃபிட்ஸ் இல்லாமல். ஏன்னா இட்ஸ் அன்ஸ்டரைல். இது இங்கே இன்ஃபெக்ஷன் எதுவும் இருக்குது, என்ன இருக்குன்னு தெரியாது. குக்கும்பர்ஸ் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம கண்ணில் வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் உண்மையிலேயே எஃபெக்டிவாக இருக்குமா? அதுவும் கண்ணுக்கு எந்த ஆடட் பெனிஃபிட்டும் இல்லை. ஆக்சுவலாக இட் இஸ் மோர் ஃபார் த சில்னஸ். ஆக்சுவலி குக்கும்பர் வந்து கூல் ஆகுதுங்கிறது இட்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் மீனிங். ஸோ குக்கும்பர் இஸ் குட் ஃபார் த ஹெல்த் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். பட் கண்ணுக்கு ஸ்பெசிஃபிக்காக அது அந்த பீசஸ்லாம் வைக்கிறதுலாம் இட்ஸ் நாட் பெரிய பெனிஃபிட் இல்லை. ஜென்ரலாக லைட்டாக கூலாக இருக்கும் அப்படின்றத சில்னஸ் தான் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு.
டெக்னிக்கலாவோ இல்லை எவிடன்ஸ் பேஸ்டாவோ இட் இஸ் நாட் காட் இன்வால்வ். இட் இஸ் த சில்னஸ் தட் ஹெல்ப்ஸ் யூ. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா படத்துலையும் நிறைய டயலாக்ஸ் இருக்கும். மீன் சாப்பிட்டீங்கன்னா கண்ணுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி. மீன் சாப்பிட்றேன்னா மீனுக்கு நல்லதுன்னு. ஆமாம், சச்சின் வேறு ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியே கேரட்டும் சொல்லுவாங்க, கண்ணு ஷேப்பில் இருக்கிறதுனால கட் பண்ணும்போது கேரட் கண்ணு ஷேப்பில் இருக்குல்ல, அதனால கண்ணுக்கு நல்லதுன்னு. ஸோ இந்த மீன் கேரட் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால உண்மையிலேயே கண்ணுக்கு நல்லது தானே? நல்லதுதான். அது என்னென்னா வந்து விட்டமின் ஏ ரிச் ஃபுட்ஸ், அட் த சேம் டைம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் அந்த ஃபிஷ் ஆயில் இதிலெல்லாம் வந்து ஹை இது இருக்குது. ஸோ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ப்ரிவென்ட்ஸ் ட்ரைனஸ், ஆக்சுவலி ட்ரை ஐஸ் வராமல் இருக்கும். அண்ட் விட்டமின் ஏ வந்து குறைபாடு இருந்தால் மாலைக்கண், வேறு ஏதாவது டிஃபிஷியன்சினால கொஞ்சம் டிஸார்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் அதை சாப்பிட்றதுனால கண்ணு பவர் இல்லாமல் இருக்கிறதோ அதுவும் எதுவுமே வந்து அந்த பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது நல்லாக்குறதுன்னு கிடையாது. பட் அது அப்படியே ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிக்க ஐயோடது ரெட்டினா பார்ட் ஆஃப் த அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த பின்னாடி இருக்க அந்த ரெட்டினால தான் வந்து இந்த விட்டமின் ஏ தேவை. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே ஃபிஷ் இது அண்ட் எனி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தட் ஆர் yellow to orange in கலர், அதில் இந்த பீட்டா கேரட்டின்னு ஒரு காம்போனன்ட் இருக்குது. அது இட் இஸ் வெரி குட். கலர் பேஸ்டாக ஃபுட் எடுத்துக்க. எக்ஸாக்ட்லி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், மாம்பழமாக இருக்கலாம், பப்பாயா இருக்கலாம், கேரட்டாக இருக்கலாம். ஸோ இது இந்த கேரட் ஹஸ் பீன் ப்ராபகேட்டட் ஃபார் இயர்ஸ். ஸோ அதனால கொஞ்சம். ஆனால் கலர் பேஸ்டாக பார்த்தோன்னா நம்ம yellow to orange இருக்க எல்லாமே எல்லாமே எடுத்துக்கலாம். எஸ். ஓகே சார், இதே மாதிரி நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன், எனக்கு 2 கண்ணில் பிரச்சனை இல்லை, ஒரு கண்ணில் மட்டும் பவர் அதிகமாக இருக்குது, இந்த கண்ணில் மட்டும் பவர் அதிகம்ன்றாங்க இல்லையா? ஒரு கண்ணில் மட்டும் அப்படி ஆகுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம். கண்ணோட அளவு ஒரு கண்ணு மட்டும் எலாஸ்டிக்காக நீண்டுக்கிட்டே போகலாம். சில தடவை பிறக்கும் போதே அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு கண்ணோட அளவு வேறு மாதிரி இருக்கும், இன்னொரு கண்ணோட அளவு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று டெவலப்மெண்டலாக இருக்கலாம், இல்லை கன்ஜென்டல் பிறக்கும் போதே அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஓகே, இந்த சம்மர் டைமில் முக்கியமாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஐயை அஃபெக்ட் பண்ணுது? ஏன்னா பாடிக்கு நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, ஹீட் அதிகமாகிடக்கூடாது, நிலநீ குடிக்கணும், கரும்பு ஜூஸ் குடிக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. பட் முக்கியமாக ஐக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது சம்மரில்? மோஸ்ட் காமன் இது அலர்ஜிக் ட்ரை ஐ, அலர்ஜி சொல்லுவோம். கண்ணு செவந்துக்கிட்டு கண்ணை தேக்கணும் போல இருக்கும்பாங்க, ஒரே நமைச்சலாக இருக்கும்பாங்க. ஸோ இந்த கோல்ட் கம்ப்ரஸஸ், இந்த ஐஸ் ஒத்தோட ஜில்லு ஒத்தோட மாதிரி பண்ணலாம். லூப்ரிகேட்டிங் ட்ராப்ஸ் போடலாம். அதை தாண்டி இருந்ததுன்னா ஆன்டி அலர்ஜிக் ட்ராப்ஸ், டாக்டரை பார்த்துட்டு அது என்ன கிரேடில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டோம்னா அது அக்ரவேட் ஆகாமல் பார்த்துக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, சன்கிளாஸஸ் போட்டுக்கிறது. இட் ஹேஸ் அ வெரி குட் ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட். மோஸ்ட் ஆஃப் த கேட்ராக்ட் ஆர் ரெட்டினல் கண்டிஷன்ஸ் ப்ரொக்ரெசிவாக அந்த சன்லைட்டோட பாதிப்பு இருக்கிறதுனால ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் சொல்லுவோம். ரெட்டினால ப்ராப்ளம் வர்றதுனால ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜென்ரேஷன் சொல்லுவோம். அது ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்குன்னு தனியாக ஊசி, கண்ணுக்குள்ளே இன்ஜெக்ஷன்ஸ் அதெல்லாம் போடுறதுக்கு நம்ம ப்ரிவென்டிவாக சன்கிளாஸஸ் வெளில போகும்போது போட்டுக்கிற பழக்கம் இருந்ததுன்னா இட் இஸ் வெரி குட். அண்ட் நியூட்ரிஷன் ஜென்ரலாக ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ், அதுலேயுமே வந்து லூட்டின், ஜியாசாந்தின் இருக்குது. ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸ் ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் நிறையா எடுத்துக்கிறது இட்ஸ் குட் ஃபார் த சம்மர். இதில் மோஸ்ட் ஆஃப் து அலர்ஜிக் அண்ட் இது சம்டைம்ஸ் டிசீசஸும் ப்ராபகேட் ஆகும் சீசன் சேஞ்ச் இருக்கும்போது. ஸோ அது இப்போது பெரினிலியா வைரல் இன்ஃபெக்ஷன்னால எப்போ வேணால் அது இருக்கலாம். ஓகே சார், இப்போ ஃபோனை வந்து டார்க் மோட்னு ஒரு விஷயம் இருக்குது. எல்லாமே டார்க் மோட் யூஸ் பண்ணால் அது ஒரு ஸ்டைலுன்னு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே மொபைலை டார்க் மோடில் யூஸ் பண்ணுறது நம்ம கண்ணுக்கு நல்லதா? ஓகே, அந்த பிரைட்னஸ் குறைக்கிறது தான், ஸ்ட்ரெயினை குறைக்கிறதுக்கான இதுதான். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கொஸ்டின், அந்த ஒரு சில வாட்ஸ்அப்லேயோ அது வீடியோஸ் ரொம்ப வைரலாக இருந்துச்சு. இந்த இருட்டில் இது பார்க்குறதுனால ரெட்டினால ப்ராப்ளம் வரும், செல்ஃபோன், அதெல்லாம் இட்ஸ் டோட்டலி பேஸ்லெஸ் ஆக்சுவலி. அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் வருமே தவிர வேறு எதுவும் இருக்காது. ஸோ டார்க் மோடுங்கும் போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயின் குறையும். இதே மாதிரி தான் நமக்கு சின்ன வயசுலேருந்து ஏதாவது டிம்மான லைட்டில் படிக்காத, அதாவது விளக்கு வெளிலலாம் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னும் போது அப்படி படித்தா தான் கண்ணில் ரொம்ப பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் உண்மையா? பார்ஷியலி. ஒரு என்ன சொல்கிறதுனா விஷுவல் ஹைஜீன் சொல்லுவோம். ஸோ ஜென்ரல் ஹைஜீன் நம்ம எப்படி பல் தேய்க்கிறதோ குளிக்கிறதோ உடம்பு எப்படி பார்த்துக்கிறோமோ கண்ணை வந்து பார்த்துக்கிறதுக்கு விஷுவல் ஹைஜீன் சொல்லுவோம். எதுவுமே ரொம்ப கிட்ட வச்சு படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு 1 arms டிஸ்டன்ஸில் வச்சு படித்தா கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் இல்லாமல் இருக்கும். ரொம்ப இருட்டில் வச்சு படித்தா கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் வராமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்ட் ஆஃப் ஜென்ரலாக வந்து எந்த நியர் விஷன் ஆக்டிவிட்டியுமே ரொம்ப பண்ணிக்கிட்டே இருக்கோன்னா, வெளியில் போகாமல் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸே இல்லாமல் இருந்ததுன்னா தே ஆர் ப்ரோன் ஃபார் மயோபியா ஆர் ஷார்ட் சைட். அது காலப்போக்கில் இன்க்ரீஸும் ஆகிட்டுருக்கும். ஸோ இப்போ செல்ஃபோன் வந்ததுனால செல்ஃபோன் இஸ் ஆல்சோ another
நியர் விஷன் ஆக்டிவிட்டி. நீங்கள் வெளியில் போகாமல் படம் வரைஞ்சிக்கிட்டு புக்கு படிச்சுக்கிட்டு வீட்லேயே இருந்தாலும் உங்களுக்கு பவர் வரதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. செல்ஃபோன் பார்த்தாலும் செல்ஃபோன் டசன்ட் ஹேவ் அ ஸ்பெஷல் இது. ஸோ 1 hour ஆஃப் அவுட்டோர் ஆக்டிவிட்டி ஹேஸ் அ ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட். கண்ணாடி போடாமல் இருக்கலாம். ஓகே, அப்போ நீங்கள் 1 hour வந்து படிச்சுக்கிட்டே இருக்கீங்கனாலுமே உங்கள் கண்ணு பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? வெளில போகாமல். ஓகே. ஸோ ஒரு 1 hour ஆஃப் அவுட்டோர் ஆக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்கன்னா ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் கிளாஸஸ் இஸ் லெஸ். அதை தாண்டி அவங்கவுங்க ஜீன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம தலையெழுத்துன்னு சொல்லலாம். ஜெனட்டிக் இது என்ன ப்ரீடிஸ்போசிஷன் இருக்கோ உங்களுக்கு அந்த மாதிரி பவர் வந்ததுன்னா கண்ணாடி போட்டுக்கணும், அந்த இதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் பிரேக் எடுக்கணும் இல்லை, படிச்சுட்டே இருந்தாலும் கூட நம்ம பிரேக் எடுக்க வேண்டியது முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதே மாதிரி நம்ம காஜல் மை வைக்கிறோம் அப்படின்னா கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி, அது கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உண்மையா? இல்லை. இன்ஃபேக்ட் காஜல் போடுறது வந்து மோர் ஆஃப் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் தானே வெளியே. க்ரானிக்காக அதை போடும்போது நமக்கு நிறைய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. நான் அதுதான் கேட்க நினச்சேன். ஏன்னா நம்ம நிறைய ஐ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், முக்கியமாக ஃபீமேல் சைட் பார்த்தோம்னா ஐலைனரு, மஸ்காரா, அப்புறம் கீழே மைன்ற மாதிரி இதெல்லாமே யூஸ் பண்ணுறது நம்ம ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்க்காக ஓகே. அதை தாண்டி ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா நமக்கு? ஒன்று அலர்ஜி வரலாம், இன்னொன்று ட்ரைனஸ் வரலாம். இது ரெண்டும் வரலாம். கொஞ்சம் காலப்போக்கில் என்ன ஆகும்னா அந்த கன்ஜங்டிவாக சொல்லுவோம், வெள்ளை முடின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுலேயே பர்மனெண்ட்டாக உள்ளே இம்ப்ரெக்னேட் ஆகிடும். இந்த காஜல் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் டெபாசிட் ஆகி பர்மனெண்ட்டாகவே இருக்கும். ஸோ சில பேருக்கு அலர்ஜி வரும், சில பேருக்கு அது வராது. பட் பெனிஃபிட்ஸ் எதுவுமே இல்லை கண்ணுக்கு. இப்போது குழந்தைங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்லேயே செய்கிறோன்னு சொல்லிட்டு விளக்குல நெய் ஊற்றி அதுலேருந்து மேலெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் அந்த கண்மை செஞ்சு வைக்கிறாங்க. கேட்டால் அது குளிர்ச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது சின்ன வயசுலேருந்தே வச்சு பழக்கப்படுத்துறாங்கன்னா பிரச்சனை தான் ஆக வாய்ப்பு. ஒன்றும் அட்வான்டேஜஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அலர்ஜி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது போட்டாலுமே வந்து என்ன இது பண்ணோம், லிட் க்ளீன் சில சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது, மைல்டு சொல்யூஷன்ஸ் meant for cleaning the lids. ஸோ அது ஒரு டிஷ்யூலையோ அதுவோ பண்ணி நம்ம நார்மலாக க்ளீன் பண்ணிடலாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி. எதுவுமே ஸ்பேரிங்காக யூஸ் பண்ணுறது பெட்டர் தான். ஓகே சார், சொன்ன மாதிரி ஐ ரிலேட்டடாக இருந்த நிறைய டவுட்ஸை கிளியர் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக பண்ணுற விஷயங்களே நிறைய விஷயம் மிஸ்டேக்காக இருக்குது, அது எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கீங்க. அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி இனிமேல் ப்ராப்பராக எல்லா விஷயங்களும் செய்வாங்க மக்கள்னு நான் நம்புகிறேன். எங்களோட ஜாயின் பண்ணி மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ப்ளஷர். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.